Hi friends, welcome to Vaijayanti kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு ஒரு ரிச் புரோட்டீன் நிறைந்த ஒரு உணவு தான் பார்க்க போறோம். பச்சை பயிறு கடையல் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிரலாம் குக்கர்ல. பார்க்கக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்க. இப்பவே சாப்பிடணும்னு தோணுது. கண்டிப்பா இது செம்ம டேஸ்டா இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு. வளரும் குழந்தைங்களுக்கு இது வீக்லி 2 டைம்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த் நமக்கு இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் இருக்கும், அதை அழுத்தி விட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. இப்போ நான் பச்சை பயிறு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கல் அதெல்லாம் இருக்கும், நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பச்சை பயிரை நம்ம வறுக்க போகிறோம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு நல்ல வாசமும் வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டும். நம்ம இது பருப்பாக உடச்சி எடுக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பை இது போல் மொட்டை மாடி மேலே காரம் இருக்குதுல்ல, இது மேலே பருப்பை நம்ம கொட்டிட்டு ஒரு கல்லை வச்சு லைட்டாக தேய்ச்சோம்னா பருப்பாக ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பச்சை பயிரை அப்படியே சேர்த்துக்கலாம். குக்கரில் அப்படியே கூட வேக வச்சுக்கலாம் தோலோட. நான் சீக்கிரமாக பருப்பு வேகிறதுக்காக இது போல் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் முழுசாக கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கல்லில் தேய்ச்சிட்டு நல்லா அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நான் பருப்பு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, எல்லாமே தேய்ச்சாச்சு. ஓரளவுக்கு எனக்கு பருப்பு வந்துடுச்சு, போதும் இதுவே. நான் இப்போ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரில். இப்போ நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நான் 3 எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய தக்காளி 3 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் 4 கூட சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸு புளி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம்ல, அதனால் புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு கடையிலுக்கு தக்காளி அதிகமாக தான் போடணும். நீங்கள் ரெகுலராக நம்ம துவரம் பருப்பு கடையில் செய்வோம்ல, அதுக்கெல்லாம் 1-2 தான் போடுவோங்க. அந்த மாதிரி போட்டோம்னா இந்த பருப்பு குழம்பு டேஸ்ட் இருக்காது. 3 இல்லைனா 4 தக்காளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் 3 விசில் அப்படிலாம் 2 விசில் விட்டுக்கிறேன். அதிகமாக விசில் விட்டோம்னா அது கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பும் நமக்கு நல்லாக்காது. ஓரளவுக்கு வெந்தால் போதும், நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பாருங்கள், நல்லா 3/4 பதத்துக்கு நமக்கு பருப்பு சூப்பராக வெந்துக்குது. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப நமக்கு அதிகமாக வேகக்கூடாது. இப்போது தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நான் அப்படியே ஒரு சட்டியில் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் கடையிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கோங்க. பருப்பு ரொம்ப நைஸாக கடையக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு கடைஞ்சால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு 3/4 பதத்துக்கு. அவ்வளோதான், நல்லா கடைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்துருக்குறேன். அவ்வளோதான், நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதும் நான் இதுக்கு கடுகு சேர்க்க போகிறதில்ல, வடகம் தான் சேர்க்க போகிறேன். வீட்டிலே வெங்காயம் வடகம் இருக்குதுல்ல, அதுதான் நான் சேர்த்துக்க போகிறேன். நாங்கள் இது வீட்டிலே செஞ்சது. இது நல்லா தூள் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நான் தூள் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ எண்ணெய் காஞ்சும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வடகம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. செம்ம வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வரமிளகாய் நல்லா நீளமாகவே சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு
நல்லா பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம். அப்படி வடகை இல்லைன்னா நீங்கள் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிருங்க. அவ்வளோதான், பருப்பு கடையல் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. அதிகமாக நமக்கு புரோட்டீன் சத்து இதில் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே இது சாப்பிட்லாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்போவும் ஒரே மாதிரியான பருப்பு கடையில் செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக பச்சை பயிறு, உளுகல் இது கூடலாம் இதெல்லாம் இதே ரேஷியோ தாங்க. உளுகல் பருப்பு கூட நான் ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன். அந்த ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இதே மெத்தடு தான். கண்டிப்பாக இந்த ரெசிபிங்கெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி. டக்குன்னு காலி ஆகிடும். நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.